ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 4/1/1982. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு சத்குருவின் முதல் வரதானம் மன்மனாபவ. இன்று ஞானக்கடல் தந்தை ஞான கடலின் கரையில ஞான ரத்தனங்களை பொறுக்கும் புனித அன்னப்பறவைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு புனித அன்னப்பறவையும் எவ்வளோ ஞான ரத்தனங்களை பொறுக்கி குஷியில் நடனமாடிட்டு இருக்கிறாங்க. அந்த அன்னப்பறவைகளுடைய குஷியின் நடனத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஆன்மீக குஷியின் ஆன்மீக நடனம் எவ்வளவு விருப்பமானது மற்றும் முழு கல்பத்திலும் புதுமையானது அப்படின்னு சொல்றாங்க பாபா. கடலின் வகை வகையான அலைகளை பார்த்து அன்னங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இன்று பாப்தாதா என்ன பார்ப்பதற்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னா, அன்னப்பறவைகளுடைய நடனத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கிறாங்க. நடனம் ஆடுவதிலோ திறமசாலிகள் தான் இல்லையா? ஒவ்வொரு மனதிலும் ஒலிக்கும் குஷினுடைய பாடலையும் கேட்டுட்டு இருக்கிறோம். பாடலின்றி நடனமும் இருப்பதில்லை தான் இல்லையா? அப்படி இசையும் ஒலிச்சிட்டு இருக்குது, மேலும் நடனமும் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் எல்லோரும் கூட குஷினுடைய பாடலை கேட்டுட்டு இருக்கீங்களான்னு பாபா கேட்கிறார். இந்த பாடலை காதுகளால் கேட்க முடியாது. மனதினுடைய பாடலை மனம் மூலமாகத்தான் கேட்க முடியும். மன்மனா பவ அப்படிங்கிற நிலையானது பாடல் பாடுவது, பாடல் கேட்பது தொடங்கியது. மன்மனா பவ என்ற மந்திரத்தின் வரம் பெற்றவர்களாகவே அனைவரும் ஆயிட்டீங்க. சத்குருவினுடைய குழந்தையாக ஆனீங்க அப்படின்னா, சத்குரு மூலமா முதல் வரதானம் என்ன கிடைச்சது? மன்மனா பவ. சத்குருவினுடைய ரூபத்துல வரம் பெற்ற குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க பாபா. பாபா சொல்றாங்க, நீங்கள் அனைவரும் மகா மந்திர சுரூபமான மகாதானி வரதானி சத்குருவினுடைய குழந்தைகள். மாஸ்டர் சத்குரு அல்லது குருவினுடைய பேர குழந்தைகள் என்று அப்படி சொன்னாலும் சரிதான். பேர குழந்தைகளுக்கு உரிமை அதிகமாக இருக்குது. பிரம்மாவினுடைய குழந்தைகள் அப்படின்னா பேரர்களாகவும் ஆகுறீங்க இல்லையா? குழந்தைகளாகவும் இருக்கீங்க, பேரர்களாகவும் இருக்கீங்க. எந்த அளவு தந்தையினுடைய சம்பந்தமோ அந்த அளவு உங்களுடைய சம்பந்தமும் இருக்குதுங்கிறாங்க பாபா. அனைத்து சம்பந்தங்கள்ல உரிமை உள்ள ஆத்மாக்கள் நீங்க. கள்ளம் கபடமற்ற தந்தை கிட்ட இருந்து ஏதாவது பெறுவதற்கான திறமை நிறைந்தவங்க நீங்க. நல்ல வியாபாரியாகவும் இருக்கீங்க, வியாபாரம் செஞ்சிட்டீங்க இல்லையா? நானும் பகவானோடு வியாபாரம் செய்வேன் அப்படி எப்பொழுதாவது நினைத்திருப்பீங்களான்னு கேட்குறான். மேலும் வியாபாரத்தில் என்ன கிடைச்சது? முக்தி, ஜீவன் முக்தின்னு சொல்றாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம். முக்தி, ஜீவன் முக்தி மட்டும் கிடைத்ததான் பாபா கேட்கிறாங்க. வியாபாரத்தின் கூடவே மந்திரவாதியாகவும் இருக்கீங்க. வியாபாரம் செஞ்சீங்க அப்படின்னாலும் எவ்வளோ பெரிய வியாபாரம் செஞ்சிருக்கீங்க. அதன் காரணமா மற்ற வியாபாரம் செய்வதற்கே அவசியம் இல்லை. எந்த ஒரு பொருளின் வியாபாரம் செய்யல, ஆனா பொருளை கொடுக்கும் வல்லலையே வியாபாரம் செஞ்சிட்டீங்கிறாங்க பாபா. அதிலும் அனைத்தும் வந்துடுச்சு இல்லையா? வல்லலையே தன்னுடையவராக ஆக்கிட்டீங்க. நல்லது. இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளோடு ஆன்மீக உரையாடல் செய்ய வேண்டும் தான் இல்லையா? தனித்தனி பார்ட்டிகளோடு சந்திப்பு. பாப்தாதா நியூயார்க்கு ஆத்மாக்களோடு சந்திக்கிறாங்க. நான் கோடியிலும் சிலரான அந்த சிலரிலும் சிலரான ஆத்மா அப்படின்னு தன்னை அனுபவம் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க பாபா.
வாழ்க்கை நாடகத்தில் ஆத்மாக்கள் நமக்கு தந்தையோடு நேரடி சம்பந்தம் மற்றும் பாத்திரம் இருக்கு, அப்படி அந்த அளவு போதை மற்றும் குஷி இருக்குதான்னு பாபா கேட்குறாங்க. எப்பொழுதும் குஷியில் இருப்பதற்காக எத்தனை விஷயங்கள் தாரணை செஞ்சிருக்கீங்க? பாப்தாதா கண்டெடுக்கப்பட்ட ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. எவ்வளோ காலத்துக்கு பிறகு கிடைச்சிருக்கீங்க? நினைவு வருதான் இல்லையா? உயர்ந்த ஆத்மாக்கள் நமக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையோடு விசேஷ பாத்திரம் இருக்குது அப்படிங்கிற அந்த நினைவில் இருங்க. பிறகு எப்படி நினைவு இருக்குமோ அப்படி நிலை இயல்பாகவே உருவாயிடும். என்ன கேட்குறீங்களோ அதை உள்ள நிரப்பிக்கிட்டே இருங்க. எவ்வளோ உள்ள நிரப்புவீங்களோ அந்த அளவு நடைமுறையில் சொரூபமாக ஆகிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு குணத்தினுடைய அனுபவம் இருக்கணுங்கிறாங்க பாபா. ஒவ்வொரு குணத்தினுடைய அனுபவம் எனக்கு எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத எப்பொழுதும் தன்னைத்தானே பாருங்க. ஞானம் நிறைந்தவராக இருக்கீங்களா அல்லது அனுபவம் நிறைந்தவராக இருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. இதை சோதனை செய்யுங்கிறாங்க. ஏன் அப்படின்னா சங்கம யுகத்துல தான் ஒவ்வொரு குணத்தினுடைய அனுபவம் செய்ய முடியும். ஏதாவது குணத்தினுடைய அனுபவம் குறைவாக இருக்குது அப்படின்னா அதன் மீது கவனம் செலுத்தி அவசியம் அனுபவியாக ஆகுங்கிறாங்க பாபா. எந்த அளவு அனுபவம் நிறைந்தவராக ஆவீங்களோ அந்த அளவு அஸ்திவாரம் உறுதியாக இருக்கும். மாயாவால் அசைக்க முடியாது. எந்த விதமான தடையோ பிரச்சனையோ இந்த நேரம் ஒரு விளையாட்டுக்கு சமமாக அனுபவம் ஆகணும். தாக்குதல் இல்லை, ஆனால் விளையாட்டு. விளையாட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால மிகவும் குஷியோடு கடந்துடுவீங்க. மேலும் தாக்குதல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனால பயப்படவும் செய்வீங்க மற்றும் குழப்பத்திலும் வந்துடுவீங்க. நாடகத்தினுடைய கதாபாத்திரமாக இருக்கும் காரணத்தினால எந்த ஒரு காட்சி எதிரில் வருது அப்படின்னா நாடகத்தினுடைய கணக்குப்படி அவை அனைத்தும் காட்சிகள் அப்படிங்கிற நினைவு இருக்குது அப்படின்னா ஒரே சீரான நிலையில் இருப்பீங்க. குழப்பம் ஏற்பட முடியாது. ஆகையினால இப்பொழுதிலிருந்தே இந்த மாற்றத்தை செஞ்சு செல்லுங்க. குழப்பத்தை இங்கேயே முடிச்சுட்டு செல்லுங்க. எப்பொழுதும் தன்னுடைய நெற்றியில வெற்றி திலகம் இடப்பட்டு இருக்குது அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்க அப்படின்னா குழப்பம் முடிவடைஞ்சிடும். பாருங்க, அமெரிக்கா உலகத்திலேயே உயர்ந்த தேசமாக இருக்குதுன்னா பிராமணர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருப்பாங்க. எப்படி தேசத்தினுடைய மகிமை இருக்குதோ அதை விட பிராமண ஆத்மாக்களுக்கு மகிமை இருக்குது. எனவே நீங்கள் சேவையில் நம்பர் 1 ஆகணும். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒருவேளை தந்தையை பிரத்யட்சம் செய்வதற்காக லைட் ஹவுஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒயிட் ஹவுஸ், அதாவது அமெரிக்கா ஜனாதிபதியினுடைய மாளிகை மற்றும் லைட் ஹவுஸினுடைய வேற்றுமை தெரிந்துடும். அது விநாசம் செய்விப்பது மற்றும் இது ஸ்தாபனை செய்வது. இப்போ அதிசய காரியம் செஞ்சு காண்பீங்க. விசேஷ ஆத்மாக்களையோ பொறுப்பாளராக ஆக்கி இருக்கிறோம். இப்பொழுது இன்னும் தொடர்பு மூலம் சம்பந்தத்தில் கொண்டு வரணும். அவங்களுடைய வாய் மூலமா தந்தையினுடைய மகிமை முழு உலகத்தினருக்கும் போகணும். அந்த மாதிரி நெருக்கமான சம்பந்தத்தில் கொண்டு வாங்கன்னு பாபா சொல்கிறாங்க. பாருங்க, எந்தெந்த குழந்தைகள் மற்ற மதங்களில் கலந்துட்டாங்களோ பாப்தாதா அவங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்படி அநேக விசேஷ பாக்கியம் நிறைந்தவர்களாக ஆனீங்க இல்லையா? நீங்கள் தந்தையை தேடினீங்க, ஆனால் தந்தை உங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டார். நீங்கள் தேடினாலும் தேட முடியாது, ஏன்னா அறிமுகமே இல்லாமல் இருந்தது தான் இல்லையா? ஆகினால தந்தை ஆத்மாக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய தோட்டத்தினுடைய மலராக ஆக்கிட்டார். அப்படி நீங்க இப்போ இறைவனுடைய பூந்தோட்டத்தின் ஆன்மீக ரோஜா மலர், அந்த மாதிரி பாக்கியம் நிறைந்தவன் அப்படின்னு தன்னை நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க பாபா. பாஷையை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் எப்படி அன்பான ஆத்மாக்கள் தன்னுடைய அதிகாரத்தை பெறுவதற்காக வந்து சேர்ந்துட்டாங்க என்று இதுவும் தந்தைக்கு குஷியாக இருக்குது. தன்னை உரிமையுள்ள ஆத்மா அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? மிகவும் ஆர்வமுள்ள ஆத்மாக்கள்
மீண்டும் தன்னுடைய உரிமையை பெறுவதற்காக மகான் தீர்த்த ஸ்தானத்துக்கு வந்து சேர்ந்துட்டீங்கிறாங்க பாபா. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. தன்னுடைய ஆன்மீக தெய்வீக உள் உணர்வு மூலமாக அனைத்து ஆத்மாக்கள் மேல் தன்னுடைய பிரபாவத்தை ஏற்படுத்தும் மாஸ்டர் ஞான சூரியனாகுக. மாஸ்டர் ஞான சூரியனாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, தன்னுடைய ஆன்மீக தெய்வீக உள் உணர்வு மூலமாக அனைத்து ஆத்மாக்கள் மீது தன்னுடைய பிரபாவத்தை ஏற்படுத்தணும். எப்படி ஏதாவது கவர்ந்தெழுக்கக்கூடிய பொருள் இருக்குது அப்படின்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள தன் பக்கம் அது கவருது. எல்லோருடைய கவனமும் என்ன ஆகுது? அதன் மேல் போகுது. அதே மாதிரி பாபா சொல்கிறாங்க, எப்போ உங்களுடைய உள் உணர்வு தெய்வீகமானதா ஆன்மீகமானதாக இருக்குமோ அப்போது உங்களுடைய பிரபாவம் அநேக ஆத்மாக்கள் பேர் இயல்பாகவே ஏற்படும். தெய்வீக உள் உணர்வு அப்படின்னா விலகிய மற்றும் அன்பாக இருக்கும் நிலை. அது இயல்பாகவே அநேக ஆத்மாக்களை தன் பக்கமாக கவர்ந்து இழுக்கும். அந்த மாதிரி தெய்வீக சக்திசாலியான ஆத்மாக்கள் மாஸ்டர் ஞான சூரியனாகி தன்னுடைய பிரகாசத்தை நாலாபுறங்களிலும் பரப்புறாங்கங்கிறாங்க பாபா. ஸ்லோகன், எப்பொழுதும் சோமானம் அப்படிங்கிற ஆசனத்தில் அமர்ந்திருந்தீங்க அப்படின்னா அனைத்து சக்திகளும் உங்களுடைய கட்டளையை ஏற்று நடந்து கொண்டிருக்கும். எல்லா சக்திகளும் கட்டளையை ஏற்று நடத்து கொண்டு இருக்கணும் அப்படின்னா சோமானத்தில், அந்த சோமான்கிற ஆசனத்தில் அமர்ந்திருக்கணுங்கிறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா.